புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் கடந்த மார்ச் மாதம் 9 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாருக்கு உள்ளான 2 லேப் டெக்னீஷியன்களில் ஒருவரை கல்லூரி நிர்வாகம் மீண்டும் பணியமர்த்தியதாக கூறி மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரிவான தகவல்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்போம். சண்முகசுந்தரம், தகவல்களை. வணக்கம். புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் பகுதியில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கிம்ஸ் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் மருத்துவமனை பயிற்சிக்காக சென்ற போது அங்குள்ள எக்ஸ்ரே பிரிவில் பணிபுரியும் டெக்னீஷியன்கள் 2 பேர் அவர்களிடம் பாலியல் சென்றில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. இந்த புகார் அளித்து கல்லூரியின் உள்ளிட்டு புகாருக்கு குழுவிடம் அளித்த போது அவர்கள் விசாரணை நடத்தி உறுதிப்படுத்திய நிலையில் அவர் குற்றச்சாட்டான மீறிய அவர்களை சஸ்பெண்ட் செய்யதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சஸ்பெண்டில் இருப்பவர்கள் மீண்டும் பணியில் வந்து அங்கு பணியிருந்ததை பார்த்த மாணவிகள் மற்றும் மாணவர்கள் அவர்களை கண்டிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தலை மூடி மறைக்கும் தனியார் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவிகள் மீது பாலியல் சென்றில் ஈடுபட்ட நபர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் மற்றும் சட்டமீறியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி லேப் டெக்னீஷியன், பிசியோதெரபி மற்றும் ரேடியோலஜி பிரிவை சார்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் இன்று கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 டெக்னீஷியன்ஸ் எங்க காலேஜ்ல ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லி நாங்க மார்ச் மந்த்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். கம்ப்ளைண்ட் பண்ணி அது வந்துட்டு ஐசிசிஐ போர்ட்ல இருந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. 2 டெக்னீஷியன்ல ஒருத்தரை வந்துட்டு டெர்மினேட் பண்ணணும், இன்னொருத்தரை வந்துட்டு பெரிஃபரல்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இது ரெண்டுத்தையுமே காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காம ஒரு 3 டேஸ் பிஃபோர் வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ண 2 டெக்னீஷியன்ல ஒரு டெக்னீஷியன் ஜாபுக்கே வந்திருந்தாங்க. அது வந்ததுனால நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எம்எஸ்லாம் வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எனக்கு நாளைக்கு மதியம் 1 o'clock வரைக்கும் டைம் கொடுங்க, நான் வந்து இதை சேஞ்ச் பண்றேன், நான் வந்து இனிமே வந்து அந்த டெக்னீஷியன் ஜாப்க்கு வர மாட்டாங்க, 1 o'clock நான் டெர்மினேஷன் லெட்டர் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 1 o'clock வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம், எந்த டெர்மினேஷன் லெட்டரும் வரல. இன்னைக்கு மார்னிங் நாங்க போய் பேசினப்போ கூட டெர்மினேஷன் லெட்டருக்கு வரும் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த டெர்மினேஷன் லெட்டரும் எங்க கிட்ட காட்டவே இல்லை. நாங்க இந்த ப்ரொடெஸ்ட் பண்றப்போ எங்க கூட வந்து எங்க சப் ஜூனியர்ஸ் எல்லாருமே தான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அவங்கள போயிட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி உங்களுடைய இன்டர்னல்ஸ்ல கை வைப்ப, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்க ஒர்க் பண்றாங்க, அவங்கள வந்துட்டு ஜாப்ல இருந்து எடுத்துருவோம், அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க படிக்கிறதுக்கு தானே வரீங்க, உங்க சீனியர் சொல்றதை நம்பிட்டு போயிட்டு இருக்கீங்க, ரேப்பா பண்ணிட்டாங்க, கை தானே வச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணி இங்க வந்து எங்களுக்காக நிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நாங்க ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சனுக்காக ஹாஸ்டல்ல இருந்து எல்லாம் வெளியே போக சொல்றாங்க. 37 பேர் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஒரு ஆறு ஆந்திரால இருந்தோ கேரளால இருந்தோ நிறைய பிளேஸ்ல இருந்து இருக்காங்க. ஒரு அப்பா அம்மா எங்கெங்க ஒர்க் பண்றாங்க. அவங்க எப்படி நாங்க வந்து எடுத்து போக முடியும், நீங்க சொல்லுங்க. இப்போ நாங்க எங்க போய் தங்குறது? இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன்னு சொல்றாங்க. எங்க போய் இருக்கிறது? நாங்க போய் ഓൺ സ്പോട്ടിൽ ഞങ്ങൾക്ക് ട്രെയിൻ ടിക്കറ്റ് ബുക്ക് பண்ணാൻ முடியாது. எதுக்கும் டைம் தந்துட்டில்ல. ஒரு 1-2 days பிஃபோர் அவர் இன்ஃபார்ம் பண்ணியாலும் ஓகே, இது ஒண்ணுமே பண்ணிட்டில்ல. இப்ப வந்துட்டு எல்லாரும் நம்ம சீக்கிரமா ஹாஸ்டல்ல இருந்து வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. காலேஜ் 2 வீக்ஸ் லீவ் கொடுத்துட்டாங்க. எங்க போறது? லீவ் கொடுத்தா எதுவும் பண்ண முடியாது. அதனால இவங்க வந்துட்டு 2 வீக்ஸ் லீவ் ஹாஸ்டல். அவங்க தப்பு பண்ண ஒரு டெக்னீஷியனுக்காக நிக்கிறாங்க. நாங்க கரெக்ட் பண்ணா நாங்க ஒரு 9 பொண்ணுங்களுக்காக யாரும் நிக்க மாட்டாங்க. ஏன் நிக்க மாட்டாங்க? நாங்க கொஸ்டின் அது, பொண்ணுங்களுக்காக ஏன் நிக்க மாட்டாங்க? நிக்கிற பசங்க எல்லாரும் அவங்களுக்கு கூட்டு போறாங்க. இன்டர்னல்ஸ்ல கை வைக்கிற அது இதுன்னு சொல்றாங்க. இப்போ நாங்க ஹாஸ்டல்ஸும் வெளியே வரக்கூடாது, டே ஸ்காலர்ஸும் காலேஜுக்கு வர முடியாது. என்ன பண்ணணும் அப்போ? டே ஸ்காலர்ஸும் வந்துட்டு வீட்டுக்கு போயிடணும். லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா இங்க யாரும் ப்ரொடெஸ்ட்க்கு வர மாட்டாங்க. ஹாஸ்டல்ஸ் வந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டா இங்க ஹாஸ்டல் கேர்ள்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ப்ரொடெஸ்ட் வந்து நடக்காதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.